ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா எக்ஸஸில் வந்து நாங்கள் எப்படி ஒரு ஃபோமை க்ரியேட் பண்ணுற, அந்த ஃபோமில் எப்படி நாங்கள் பட்டன்ஸை வந்து ஆட் பண்ணி கொள்வது, அந்த பட்டன்ஸ்கள் மூலம் எப்படி அந்த ஃபோமை நாங்கள் ஆப்ரேட் பண்ணுற இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எக்ஸஸை ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வியூ ஆகும். இதில் பாருங்கள் பிளாங்க் டெஸ்க்டாப் டேட்டா பேஸ் இருக்கும். இதை நாங்கள் ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் கிரியேட் என்ற இது வரும். இதை நாங்கள் கிளிக் பண்ணினா இங்கே டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகிடும். இப்போ நாங்கள் ஒரு ஃபோமை வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் டேபிளை டிசைன் பண்ணணும். டேபிளை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவை கொடுத்தோம்னா இங்கே நேம் கேட்கும். நாங்கள் நேம் ஒன்றை கொடுத்துட்டு ஓகே பண்ணினோம்னா டேபிள் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஒன்றை தான் நான் வந்து ஃபோமுக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்குரிய டீட்டெயில்ஸை வந்து நான் இங்கே வந்து ஃபீட் பண்ணி கொள்ளுவோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து நான் டைப் பண்ணி கொள்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம், next father name, next mother name, next date of birth, next gender, next address, next phone number, next email ID, next course name, next in time, next course name க்கு பிறகு course duration என்றதை டைப் பண்ணுவோம். next course duration, next in time, next out time, next course fees, next piece paid, last piece balance. ஓகே, இப்போ நாங்கள் டேபிளுக்குரிய ஃபீல்ட் நேம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இதில் டேட்டா டைப்பை நாங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ஷார்ட் டெக்ஸ்டே வந்து கொடுத்துக்கொள்வோம். இதில் பாருங்க டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நாங்கள் டேட் டைம் என்றதை வந்து ஆட் பண்ணி கொள்வோம். நெக்ஸ்ட் பாருங்க ஜெண்டர், ஜெண்டருக்கு வந்து நாங்கள் மேல் ஃபீமேல் என்றதை வந்து நாங்கள் ஆட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு வந்து நாங்கள் கீழே பாருங்க லுக்அப் விசாட் இருக்கு, அதை நாங்கள் கிளிக் பண்ணோன்னே பாருங்க ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் பாருங்க ரெண்டாவதுல பாருங்க ஐ வில் டைப் இன் த வேல்யூஸ் தட் ஐ வாண்ட் என்ற ஒரு மெசேஜ் வரும். அதை நாங்கள் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த இப்படி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான மேல் ஃபீமேல் என்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணி கொள்வோம். மேல் ஃபீமேல் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷை கொடுத்தோன்னே பாருங்க ஜெண்டரில் டேட்டா டைப்பில் எங்களுக்கு மேல் ஃபீமேல்ன்றது வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க அட்ரஸ், அட்ரஸுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் டெக்ஸ்டே கொடுப்போம். நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பருக்கு வந்து நாங்கள் நம்பரை கொடுப்போம், நம்பர். அடுத்தது பாருங்க இமெயில் ஐடி, கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன், இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் டெக்ஸ்டையே கொடுத்துக்கொள்வோம். நெக்ஸ்ட் இன் டைம் அவுட் டைம், இன் டைம் அவுட் டைமுக்கு வந்து நாங்கள் டேட் டைமே கொடுத்துக்கொள்வோம். ரைட், இப்போ பாருங்க கோர்ஸ் பீஸ், கோர்ஸ் பீஸுக்கு வந்து நாங்கள் கரன்சியை கொடுப்போம். நெக்ஸ்ட் பாருங்க பீஸ் பெய்ட், பீஸ் பெய்டுக்கு வந்து நாங்கள் கரன்சியை கொடுப்போம். ஓகே, லாஸ்ட் பாருங்க பீஸ் பேலன்ஸ், பீஸ் பேலன்ஸ்ன்றது வந்து நாங்கள் கோர்ஸ் பீஸில் இருந்து பீஸ் பெய்டை வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் தான் பீஸ் பேலன்ஸ் வந்து வரும். அப்போ அதுக்கு நாங்கள் கால்குலேட்டர் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்டாகவே நாங்கள் கால்குலேட்டர் கொடுத்தா வந்து அது எட் ஆகாது, அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதால் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கரன்சியை கொடுப்போம். கரன்சியை கொடுத்து போட்டு இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். சர்வ் பண்ணி கொண்ட பிறகு இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம்.
க்ளோஸ் பண்ணிட்டு again நாங்கள் டேபிளில் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்குள்ளே போவோம். டிசைன் வியூக்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டில் பீஸ் பேலன்ஸில் டேட்டா டைப்பை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கால்குலேட்டர் இருக்குது. அந்த பாருங்க கால்குலேட்டர் கொடுத்தோன்னே இப்படி ஒரு ஃபார்ம்ன்றது ஓப்பன் ஆகிரும். இதுல பாருங்க எக்ஸ்பிரஷன் கேட்டகரிஸுக்குள்ள வந்து நாங்க ஃபீல்ட் நேம்ல ஆட் பண்ண அவ்வளவு விஷயங்களும் வந்து இங்க ஆட் ஆகிரும். இப்போ நாங்க கால்குலேட்டருக்கு வந்து நாங்க கோஸ் பீஸ்ல இருந்து பீஸ் பெய்ட வந்து மைனஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்க கோஸ் பீஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணி பீஸ் பெய்ட வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுப்போம். இப்போ பாருங்க எரர் மெசேஜ் வரும். ஓகே இப்போ நாங்க இதை ஓகே கொடுத்து போட்டு இந்த பீஸ் பேலன்ஸ்ன்ற இந்த காலம்ஸை வந்து நாங்க டிலீட் பண்ணுவோம். டிலீட் பண்ணிட்டு again நாங்க பீஸ் பேலன்ஸ்ன்றதை வந்து நாங்க டைப் பண்ணுவோம். பீஸ் பேலன்ஸ்ன்றதை டைப் பண்ணி இதில் வந்து டேட்டா டைப்பில் நாங்கள் கால்குலேட்டர் கொடுப்போம். கால்குலேட்டர் கொடுத்தோன்னே சேம் மெத்தட் தான் எக்ஸ்பிரஷன் கேட்டகரிஸுக்குள்ள அவ்வளோ எட் ஆகும். இதில் வந்து நாங்கள் கோஸ் பீஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணி மைனஸ் கொடுப்போம். மைனஸ் கொடுத்து பீஸ் பெய்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நாங்கள் ஓகே கொடுப்போம். இப்போ பாருங்கள் கால்குலேட் வந்து எட் ஆகிட்டு. ரைட் இப்போ நாங்கள் ஃபோமை வந்து நாங்கள் டிசைன் டேபிளை வந்து நாங்கள் டிசைன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணுவோம். சர்வ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இந்த டேபிளை வந்து நாங்கள் ஃபோம் செட்டப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து மேலே பாருங்க கிரியேட்ன்ற டெப் இருக்கும். இந்த கிரியேட்ன்ற டெப்பை வந்து நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃபோம் விசார்ட் என்ற டெப் இருக்கும். அதை நாங்கள் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னே பாருங்க அவைலபிள் ஃபீல்ட்ஸ் அதுக்குள்ள வந்து பாருங்க ஃபீல்ட் நேம்ல நாங்கள் எட் பண்ண அவ்வளோ விஷயங்களும் வந்து இங்கே எட்டாவே இருக்கு. இப்போ நாங்கள் இது அவ்வளோத்தையும் ஒரேடியா வந்து நாங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்க டபுள் எரோ மார்க் இருக்கு. இந்த டபுள் எரோ மார்க்கை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணா செலக்ட் ஃபீல்ட்ஸுக்குள்ள அவ்வளவும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். ரைட் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே பாருங்க இது எந்த ஃபார்ம் செட்டப்ல வேணும்ன்றது கேட்குது. இப்போ இதில் நாங்கள் காலம்ஸ் என்ற செட்டப் இதை ஃபில் பண்ணி போட்டு டிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ பாருங்க டேபிள் வந்து ஓப்பன் ஆயிரும். ரைட் இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்குள்ளே போவோம். டிசைன் வியூக்குள்ளே போனோடனே இப்படி இந்த வியூவில் காட்டும். இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஃபோமை நாங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம். ரைட் இதில் பாருங்கள் ஃபோம் ஹேட்டர் டீட்டெயில் கீழுக்கு பாருங்கள் ஃபோம் ஃபூட்டர் அப்படின்லாம் இருக்குது. எங்களுக்கு அப்படியான விஷயங்கள் தேவையில்லை. அதால் வந்து நாங்கள் இந்த டீட்டெயில்ஸில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோத்தையும் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம். ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இதை நான் கட் பண்ண போகிறோம். அப்போ கண்ட்ரோல் கீயோட எக்ஸை கொடுத்தா இது வந்து கட் ஆகிரும். இப்போ வந்து இந்த ஃபுட் ஹெட்டரில் வந்து கிளிக் பண்ணி இதை வந்து நான் கீழுக்கு அப்படியே இழுத்தேன்னு சொன்னால் கீழே அப்படியே ட்ராக் ஆகி வரும். இதை கீழுக்கு இன்னும் நாங்கள் இழுப்போம். இழுத்து போட்டு இப்போ பாருங்கள் இதை நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு இதை நாங்கள் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் கண்ட்ரோல் கீயோட வியை கொடுத்தோம்னா அவ்வளோ விஷயங்களும் இங்கே பெஸ்ட் ஆயிடும். இப்போ இதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எரோ மார்க்கை யூஸ் பண்ணி கொண்டு மூவ் பண்ணி கொள்ளலாம். ரைட் நாங்கள் எரோ கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நாங்கள் மூவ் பண்ணி கொள்வோம். ஓகே இப்போ பாருங்க இதில் வந்து இந்த அவுட் டைம் ஹாஸ்பீஸ் பீஸ் பேலன்ஸ்ன்றது அவ்வளோத்தையும் நாங்கள் கொஞ்சம் கீழே இறக்குவோம். அப்போ கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு இது அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எரோ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இதை வந்து கொஞ்சம் கீழே இறக்குவோம். கீழே இறக்கிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவோம். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, கோர்ஸ் நேம், கோர்ஸ் டியூரேஷன், இன் டைம் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிக்கொண்டு இது அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் மூவ் பண்ணுவோம். இது அவ்வளோத்தையும் நாங்கள் இப்போ மேலே கொண்டு போகிறோம். ரைட் எரோ கீயை யூஸ் பண்ணி இதை நாங்கள் மூவ் பண்ணலாம். ரைட் இதையும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூவ் பண்ணிக்கொள்வோம்.
ஓகே, இதை கொஞ்சம் நாங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாக்குவோம். நாங்கள் இதை ஃபார்ம் வியூவில் போய் பார்ப்போம். இந்த மாதிரி எங்களோட ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதை நாங்கள் இன்னும் டிசைன் பண்ணணும்னா இதுக்கு நாங்கள் இந்த டேபிள்ன்றதில் வந்து நாங்கள் நேம் ஒன்று கொடுப்போம். இதுக்கு நாங்கள் டிசைன் வியூக்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணுவோம். டேபிள்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதை டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்ன்றதை வந்து டைப் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நான் பெருசாக்குவோம். பெருசாகிட்டு இப்போ நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் சைஸை கூட்டுறதோ இல்லாட்டி கலர் சேஞ்ச் பண்ணுறதோ சென்டர் பண்ணுறதோ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், மேலே வந்து ஹோம் என்ற டெப்பில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைஸ் கூட்டுறது கலர் பண்ணுறதெல்லாம் காட்டு. இதில் நான் ஒரு 28 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணி சென்டர் பண்ணுறேன். சென்டர் பண்ணி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். பிளாக் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதில் ஃபோன் கலரையும் சேஞ்ச் பண்ணுவோம். இதுக்கு நான் ஒயிட்டை கொடுக்குறேன். ஓகே, ஒயிட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் போல் பண்ணுவோம். போல் பண்ணியாச்சு. ரைட், மேலே ஹெடிங்கை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதே போல் பாருங்கள், இதில் உள்ள டீட்டெயில்ஸுக்கும் நாங்கள் டிசைன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் போல்ட் கொடுப்போம். போல்ட் பண்ணிவிட்டு ஃபோன்ட்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணுவோம். ரைட், சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலரையும் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபோமோட பேக்ரவுண்ட் கலரையும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி சீட்டுக்குள்ளே வந்து பெக் கலர்ன்னு இருக்குது. அந்த பெக் கலரில் ரைட் சைடில் பாருங்கள், கிளிக் பண்ணால் பெக் கலரை கிளிக் பண்ணால் ரைட் சைடில் இந்த 3 டாட்ஸ் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் கலர் வந்து வியூ ஆகும். இதில் எங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கொள்ளலாம். பாருங்கள், அதை கிளிக் பண்ணோன்னே கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ரைட், இப்போ வந்து நாங்கள் ஃபோமை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். பட்டன்ஸ்களை எப்படி எட் பண்ணுறது. சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த பட்டன்ஸ்களை வந்து ஏன் எட் பண்ணணுன்றதை வந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் எட் பண்ணி கொண்டு போகல. ஒரு சடன்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் பார்க்கணும், அல்லது லாஸ்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை பார்க்கணும், அல்லது அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை நாங்கள் சர்வ் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பட்டன்ஸ் தேவை. அந்த பட்டன்ஸை வந்து நாங்கள் எப்படி எட் பண்ணி கொடுறன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நாங்கள் டிசைன் என்ற டெப்புக்குள்ளே போய் டிசைன் என்ற டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே பாருங்கள் பட்டன் என்ற டெப் கொண்டு காட்டும். அதை நாங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் வந்து நாங்கள் ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணினீங்கன்னா பாருங்கள், இப்படி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், கேட்டகரிஸுக்குள்ளே பாருங்கள் ரெக்கார்ட் நேவிகேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ பாருங்க, நாங்கள் எந்த பட்டன் நாங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பட்டன் தான் எங்களுக்கு இப்போ எட் பண்ணணும். அதில் பாருங்க, கேட்டகரிஸுக்குள்ள ரெக்கார்ட் நேவிகேஷனில் செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடில் பாருங்க எக்ஷன் இருக்கு. அந்த எக்ஷனுக்குள்ள பாருங்க கோ டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்ற ஆப்ஷன் வரும். இந்த கோ டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் என்ற ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே பாருங்க டெக்ஸ்ட் பிக்சர் என்ற கேட்டகரிஸ் காட்டும். எங்களுக்கு டெக்ஸ்டா அந்த டைப் வேணுமெண்டா டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம், அல்லது பிக்சர் டைப்பில் வேணுமெண்டா அந்த பிக்சர் டைப்பையும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பிக்சர் டைப் தான் எனக்கு தேவை. அதால் வந்து நான் பிக்சர் டைப்பை வந்து டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்தனே பாருங்க, இதில் வந்து நேம் வந்து சர்வ் பண்ண சொல்லி கேட்கும். இது வந்து நாங்கள் சர்வ் பண்ணாமலும் விடலாம், இல்லாட்டி எங்களுக்கு தேவையான நேமையும் கொடுக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பட்டன்ன்றதை தானே ஆட் பண்ண போகிறேன். அதால் வந்து நான் ஃபர்ஸ்ட்ன்றதை வந்து நான் டைப் பண்ணி கொடுறேன். ரைட், ஃபர்ஸ்ட்ன்ற டைப் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணோன்னே பாருங்க ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே,
வெரி ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க, நாங்கள் நெக்ஸ்ட் பட்டன்ன்றதை வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம். சேம் மெத்தட் தான். டிசைனுக்குள்ளே போங்க, டிசைனுக்குள்ளே போயிட்டு அதில் பாருங்க பட்டன் என்ற டேப் இருக்கும். பட்டன் என்ற டேப்பை நாங்கள் கிளிக் பண்ணி இந்த ஃபார்மில் வந்து ட்ராக் பண்ணினா ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் அதில் கேட்டகரிஸுக்குள்ள ரெக்கார்ட் நேவிகேஷன் இருக்கும். அந்த ரெக்கார்ட் நேவிகேஷனை செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஷனுக்குள்ள நெக்ஸ்ட் பட்டன்ன்றதை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். அதால் வந்து கோ டு நெக்ஸ்ட் ரெக்கார்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதில் பாருங்க பிக்சர் டைப்பை டிக் பண்ணுவோம். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். இதில் வந்து நெக்ஸ்ட்ன்ற நேமை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபினிஷை கொடுக்குறேன். ஃபினிஷை கொடுத்தா பாருங்க நெக்ஸ்ட் பட்டனும் வந்து கிரியேட் ஆயிட்டு. ரைட். இப்போ அடுத்த பட்டன் எனக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ப்ரீவியஸ் பட்டனும் எனக்கு தேவை. அதை எப்படி பண்ணிக்கொள்றேன்டா, சேம் மெத்தட் டிசைன் டெப்பை கிளிக் பண்ண பிறகு பட்டன் என்ற டெப்பை கிளிக் பண்ண பிறகு அதை ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணோடனே ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் கேட்டகரிஸுக்குள்ள ரெக்கார்ட் நேவிகேஷனை செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடில் பாருங்க எக்ஷனுக்குள்ள பாருங்க கோ டு ப்ரீவியஸ் ரெக்கார்டை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பிக்சர் என்றதை டிக் பண்ணுவோம். பிக்சர் என்ற டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். இதில் வந்து ப்ரீவியஸ் என்ற பேரை வந்து நாங்கள் டைப் பண்ணி கொள்வோம். ப்ரீவியஸ் என்றதை டைப் பண்ணிட்டு ஃபினிஷை கொடுப்போம். ரைட். ப்ரீவியஸ் பட்டனும் வந்து இப்போ நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் பட்டன் வந்து எனக்கு தேவை. அப்போ லாஸ்ட் பட்டன்ன்றதை நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கொள்வோம். சேம் மெத்தட் டிசைன் டெப்பை கிளிக் பண்ணோன்னே பட்டன் டெப்பை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஃபார்மில் நாங்கள் அதை ட்ராக் பண்ணிக்கொள்ளணும். ட்ராக் பண்ணி கொண்ட பிறகு கேட்டகரிஸுக்குள்ள ரெக்கார்ட் நேவிகேஷன் அதை செலக்ட் பண்ண பிறகு எக்ஷனுக்குள்ள வந்து கோ டு லாஸ்ட் ரெக்கார்டை செலக்ட் பண்ண பிறகு நாங்கள் நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே பிக்சர் டைப்பை டிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். இதில் வந்து லாஸ்ட் என்ற பேரை வந்து நாங்கள் டைப் பண்ணி கொண்டு ஃபினிஷை கொடுப்போம். இப்போ பாருங்க லாஸ்ட் பட்டனும் வந்து நாங்கள் ஆட் பண்ணி கொண்டோம். ரைட். இப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன், ப்ரீவியஸ், லாஸ்ட் பட்டன் இவ்வளவு நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். வேற பட்டன் என்ன எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நியூ பட்டன். இப்போ நாங்கள் அவசரமாக ஒரு நியூஸ்ன்றதை ஆட் பண்ணணும்னா அதுக்கு எங்களுக்கு நியூ பட்டன்ன்றது வந்து தேவை. அப்போ அதை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். சேம் மெத்தட் டிசைன்ன்ற டெப்பை செலக்ட் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணின பிறகு பட்டன்ன்ற டெப்பை கிளிக் பண்ணுறோம். ஃபார்மில் வந்து நாங்கள் அதை ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணோன்னே பாருங்க கேட்டகரிஸுக்குள்ள ரெக்கார்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்டு ஒரு இது இருக்கு. அதை நாங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் ஆப்ரேஷனை நாங்கள் செலக்ட் பண்ண பிறகு ரைட் சைடில் பாருங்க எக்ஷனுக்குள்ள பாருங்க அட் நியூ ரெக்கார்ட் என்று இருக்கு. அதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்து போட்டு பிக்சர்ன்றதை வந்து நாங்கள் டிக் பண்ணுவோம். பிக்சர்ன்ற டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் நியூ என்றதை வந்து டைப் பண்ணுவோம். நியூன்ற டைப் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஃபினிஷ் பண்ணால் பாருங்க நியூ பட்டனும் வந்து இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணியாச்சு. ரைட். இப்போ எங்களுக்கு வேற என்ன பட்டன் தேவைன்னு சொன்னால் டிலீட் பட்டன். இந்த ஃபார்மை நாங்கள் டிலீட் பண்ணணும். அப்போ அதுக்காக எங்களுக்கு டிலீட் பட்டன் தேவை. அதை நாங்கள் எப்படி ஆட் பண்ணுறோம்டா டிசைனை கிளிக் பண்ண பிறகு பட்டனை நாங்கள் கிளிக் பண்ண பிறகு அதை ஃபார்மில் கொண்டு ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ண பிறகு கேட்டகரிஸுக்குள்ள பாருங்க ரெக்கார்ட் நேவிகேஷன். அந்த ரெக்கார்ட் நேவிகேஷனை நாங்கள் செலக்ட் பண்ண பிறகு பாருங்க எக்ஷனுக்குள்ள டிலீட் ரெக்கார்ட். இந்த டிலீட் ரெக்கார்டையும் நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு இதை நெக்ஸ்ட்டாக கொடுப்போம். நெக்ஸ்ட்டாக கொடுத்தோன்னே பாருங்க பிக்சரில் வேற கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ எனக்கு இந்த கேட்டகரிஸ் வேணா கீழே உள்ளதை ஓகே பண்ணுறேன். அதை ஓகே பண்ண பிறகு நான் நெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதில் பேரை டைப் பண்ணுறேன் டிலீட். ரைட். டிலீட் என்ற டைப் பண்ணிட்டு இப்போ நான் அதை ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் பண்ணினோடனே டிலீட் என்ற பட்டனை வந்து இங்கே எட்டா விட்டு. ரைட். இப்போ எங்களுக்கு தேவையான பட்டன்ஸ் நான் எட் பண்ணிட்டேன். வேற எனக்கு என்ன பட்டன் தேவைன்னு சொன்னால் இந்த ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு அதுக்கு ஒரு பட்டன் தேவை. அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மேலே பாருங்க இந்த ஃபார்மில் பட்டன் ஒன்றை நான் செலக்ட் பண்ண போகிறேன். சேம் மெத்தட் தான் டிசைனை டெப்பை நான் கிளிக் பண்ண பிறகு பட்டன் என்ற டெப் வரும். அந்த பட்டன் என்ற டெப்பை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மில் வந்து ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணினோடனே பாருங்கள்
கேட்டகரிஸுக்குள்ள ஃபார்ம் ஆப்ரேஷன் என்ற ஆப்ஷன் வரும். அந்த ஃபார்ம் ஆப்ரேஷன் என்ற ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோன்னே பாருங்க எக்ஷனுக்குள்ள வந்து க்ளோஸ் ஃபார்ம் என்ற ஆப்ஷன் வரும். இந்த க்ளோஸ் ஃபார்ம் என்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாருங்க நெக்ஸ்டா கொடுத்தோன்னே இந்த மாதிரி பிக்சர் வந்து காட்டும். எனக்கு இந்த மாதிரி பிக்சர் தான் எனக்கு தேவைப்படுது. அப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்து போட்டு நான் இதில் க்ளோஸ் என்று வந்து நான் டைப் பண்ணி கொள்கிறேன். டைப் பண்ணி கொண்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதை பாருங்க க்ளோஸ் என்ற பட்டனை நான் ஆட் பண்ணிட்டேன். ரைட். இப்போ எனக்கு வேற என்ன பட்டன் வேணும்? இந்த ஃபார்மை நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். இந்த சர்வ் பண்ண போகிறேன்னா எனக்கு சர்வ் பட்டன் தேவை. அப்போ அதுக்காக நான் டிசைன் டேப்புக்குள்ளே போகிறேன். எகைன் நான் பட்டன் என்ற டேப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஃபார்மில் நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணின பிறகு பாருங்க கேட்டகரிஸுக்குள்ள வந்து ரெக்கார்ட் ஆப்ரேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு எக்ஷனுக்குள்ள பாருங்க சர்வ் ரெக்கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணினோடனே நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னே இந்த மாதிரி காட்டும். இப்போ நாங்கள் அதை பிக்சரை டிக் பண்ணுவோம். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். இப்போ நாங்கள் இதை பேரை டைப் பண்ணுவோம். சர்வ்ன்ற டைப் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள் சர்வ்ன்ற பட்டனு எட்டா விட்டு ரைட். இப்போ வேற என்ன எனக்கு தேவை? பிரிண்ட் பட்டன். இப்போ இந்த பிரிண்டை நான் அவசரமாக ஒரு ஃபார்ம் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நான் பிரிண்ட் எடுக்கணும்னா எனக்கு இந்த பிரிண்ட்ன்ற பட்டன் தேவை. அந்த பிரிண்ட்ன்ற பட்டன் எப்படி நான் ஆட் பண்ண போகிறேன்? சேம் இதை தான் டிசைன் டேப்பை போகிறேன். டிசைன் டேப்பை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு பட்டன் என்ற டேப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இந்த ஃபார்மில் வந்து நான் அதை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணின பிறகு பாருங்கள் கேட்டகரிஸுக்குள்ள ஃபார்ம் ஆப்ரேஷன் என்றதை நான் செலக்ட் பண்றேன். அதை செலக்ட் பண்ண பிறகு பாருங்க எக்ஷனுக்குள்ள பிரிண்ட் அ ஃபார்ம் என்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிண்ட் அ ஃபார்ம் என்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்து போட்டு பாருங்க இப்படி ஒன்று வரும். அதுக்கு நான் நெக்ஸ்ட்டை கொடுப்போம். நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பிக்சரை ஸ்டிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டை கொடுப்போம். இதில் நான் வந்து பிரிண்ட் டைப் பண்ணுறேன். பிரிண்ட் டைப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்க பிரிண்ட்ன்ற பட்டன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ரைட். பாருங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் தேவையான எல்லா பட்டன்ஸையும் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இதை வந்து நாங்கள் ஃபார்ம் வியூக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க ஃபார்ம் வியூவில் போனால் எங்களோட ஃபார்ம் செட்டப் வந்து இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகிருக்கு. ரைட். இப்போ நாங்கள் கிரியேட் பண்ண பட்டன்ஸ்கள் வந்து சரியாக ஒர்க் பண்ணுறான்றதை நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து இந்த ஃபார்மில் வந்து நாங்கள் டம்மி நேம் டீட்டெயில்ஸ்களை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸ்டூடெண்ட் ஐடியோட ஃபர்ஸ்ட் அண்டு கொடுக்குறேன். கொடுத்து போட்டு ஃபர்ஸ்ட் நேமை வந்து நான் கமலாண்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் கமலாண்டு கொடுக்குறேன். ஃபாதர் நேம் விமல் என்று கொடுக்குறேன். மதர் நேம் குமாரி என்று கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஜெண்டரை பாருங்க நாங்கள் அங்கே மேல் ஃபீமேல் என்று நாங்கள் டைப் பண்ணப்போ இதிலே வந்து எட்டாகி வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு தேவையான நாங்கள் செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வேலையாக இருக்குது. ரைட். இப்போ நாங்கள் ஃபீமேல்ன்றதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அட்ரஸை வந்து நாங்கள் டைப் பண்ணிக்கொள்வோம். அட்ரஸையும் டைப் பண்ணிக்கொண்டு இப்போ ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே டம்மியாக தான் நாங்கள் டைப் பண்ணுறோம். இமெயிலையும் நாங்கள் டம்மி இமெயில் ஒன்றை வந்து கொடுத்துக்கொள்வோம். கோர்ஸ் நேம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று கொடுப்போம். கோர்ஸ் டியூரேஷன் ஒரு 3 month கொடுப்போம். இன் டைம் நாங்கள் 7 கொடுப்போம். அவுட் டைம் 9 கொடுப்போம். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 6000 கொடுப்போம். ஃபீஸ் பெய்ட் ஒரு 3000 கொடுப்போம். இப்போ பாருங்க ஃபீஸ் பேலன்ஸ் நாங்கள் கால்குலேட் கொடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது கால்குலேட் ஆகி வருதான்னு பார்ப்போம். இப்போ பாருங்க 3000 எட்டாக இருக்கு. அப்போ எங்களோட கால்குலேட்டர்ன்றது வந்து சரியாக ஒர்க் ஆகிருக்கு. ரைட். இதே மாதிரி இப்போ நாங்கள் இன்னொரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பாருங்க எட் ரெக்கார்ட்ன்றதை வந்து
நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் பாருங்கள் ஃபார்ம் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நியூ ஃபார்ம்ன்றது வந்து கிரியேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுக்கும் நாங்கள் ஒரு டம்மியான டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துக்கொள்வோம். ஸ்டூடெண்ட் ஐடியில் 2 கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாத்திமான்னு கொடுப்போம். லாஸ்ட் நேம் பாத்திமா கொடுப்போம். ஃபாதர் நேம் முகமட்னு சொல்லி கொடுப்போம். மதர் நேம் ஷாரான்னு கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த் ஒரு டம்மி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கொள்வோம். ஜெண்டர் செலக்ட் பண்ணுவோம். அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஒரு டம்மி ஃபோன் நம்பரை கொடுப்போம். இமெயில் ஐடி டம்மி இமெயில் ஐடி என்று கொடுத்துக்கொள்வோம். கோர்ஸ் நேம் ஸ்போக்கன் சிங்கிள்னு சொல்லி கொடுப்போம். கோர்ஸ் டியூரேஷன் ஒரு 6 month கொடுப்போம். இன் டைம் 8 o'clock கொடுப்போம். அவுட் டைம் ஒரு 11 o'clock. கோர்ஸ் ஃபீஸ் 5,000 வந்து கொடுப்போம். ஃபீஸ் பெய்ட் 5,000 கொடுப்போம். இப்போ ஃபீஸ் பேலன்ஸை பாருங்கள் 0ல் வந்து நிற்குது. ரைட், இப்போ இதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணிக்கொள்வோம். இந்த ஃபார்மை வந்து நாங்கள் சர்வ் பண்ணிக்கொள்வோம். இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஃபர்ஸ்ட் பட்டன்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதை கொடுத்தோன்னே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் டைப் பண்ணினா அந்த டீட்டெயில்ஸ் வருது. நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் இதை கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் டைப் பண்ண டீட்டெயில்ஸும் ஆகி வருது. அடுத்த பட்டனை பாருங்கள் ப்ரீவியஸும் ஒர்க் ஆகுது. இதை டிலீட்டை கொடுத்தா டிலீட் ஆகும். இதை எட்டை கொடுத்தா நியூ ஃபார்ம் வந்து எட் ஆகும். இதை க்ளோஸை கொடுத்தோம்னா இந்த ஃபார்மே வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து சர்வை கொடுத்தோன்னே இந்த ஃபார்ம் வந்து சர்வ் ஆகும். இப்போ பாருங்க இந்த பிரிண்ட் பட்டனை கொடுத்தோன்னே பாருங்க பிரிண்ட்டுக்கும் வந்து இது ஓப்பன் ஆகி வருது. ஓகே, அப்போ இப்போ நாங்கள் இந்த ஃபார்ம் செட்டப்பில் பட்டன்ஸ்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்த மாதிரி சரியாக ஒர்க் ஆகுது. ரைட், இப்போ நாங்கள் இதில் இந்த அசைன்மெண்ட்ல ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுற, பட்டன்ஸ்களை வந்து எப்படி ஆட் பண்ணுற, இந்த பட்டன்ஸ்களை கொண்டு எப்படி நாங்கள் ஃபார்மை வந்து ஆப்ரேட் பண்ணுற விஷயங்களை நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.